பேட்ச் டூல் நிறையா இருக்குது. ஸோ பேட்ச் டூல் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ரஷ் இருக்கும். ஹீலிங் ப்ரஷ் அப்படின்னா சப்போஸ் நமக்கு அதோட ப்ரஷோட சைஸ், அந்த சைஸ் பண்ணால் கீபோர்டில் வந்து உங்களுக்கு பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேக்கெட் இருக்கும். ஸோ ஸ்கொயர் பேக்கெட் ஏதோ ஃப்ளோர் பேக்கெட் சொல்லுவோம். ஸோ அதை சின்ன சைடில் சின்ன ஃபஸ்ட்டு பிக்கு அப்புறம் இருக்கிற அதாவது ஓபி அப்படி இருக்கிறது பக்கத்தில் இருக்க பாருங்கள். ஸோ அதுக்கு பார்த்து ப்ரெஸ் பண்ணிங்க பெருசாகும் சின்னதாகும். ஸோ 2 பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கொயர் பேக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாகும் சின்னதாகும். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணும்போது பெருசாகும். ஸோ இது ஹீலிங் ப்ரஷ். ப்ரஷோட சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இது. ப்ரஷோட சைஸ் கம்மியாக்குறதோ அதிகமாக்குறதோ நம்ம இது மாதிரி ஹீலிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதிகமாகிறதோ கம்மியாகிறதோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது அதிகமாக்குறது, இது கம்மியாக்குறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் எதுக்காக தகுந்த ப்ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த சைஸுக்கு எந்த சைஸ் வேணும் அந்த சைஸ் வச்சுங்க. வச்சுட்டு நீங்கள் அதோட ஜஸ்ட் அது மேலே வச்சு பிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆகிடும். இங்கே பாருங்கள். ஸோ அது என்ன ஆகுனா அங்கே இருக்க கலர் ரேஷியோவுக்கு அதுவே மேக்ஸ் ஆகிடும். சப்போஸ் ரொம்ப பெருசாக வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. இப்படி பெருசாக வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா சம்டைம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அங்கே பாருங்கள் கலர்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஹீலிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷு இதில் போய்ட்டு ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ். ஓகேவா? ஸோ இங்கே போய் நீங்கள் ஜூம் பண்ணிங்க. ஸோ எந்த பார்ட்டு உங்களுக்கு குறைக்கணுமோ அந்த ஏரியா நல்லா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுறது இந்த டூல் இது இருப்பாங்க இசட், இது ஒரு இசட் ஷார்ட் ஃபார்ம் அது. ஸோ ஆன் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டூலே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அதனோட சைஸ் வந்து சின்னதாகிங்க. உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அதுக்கு தான் மாதிரி வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, கரெக்டாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் பெருசாக வச்சுட்டு நீங்கள் சின்னதாக ஒர்க் பண்ணும்போது அது தப்பாகிடும். ஒரு மாதிரி இமேஜ் வந்து இன்கேஸ் நான் இங்கே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ டூலோட சைஸ் வந்து பெருசு பேன் பண்ணுறது தான் ஒரு ஃபோட்டோ பெருசாக இருக்குன்னா ஜஸ்ட் மூவ் பண்ணுறதுக்காக அந்த பேன். ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ஹச் அப்படி கொடுத்தா உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ இந்த வார்த்தை நான் தெரியாமல் இதே சேம் ப்ரஷ்ஷை கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரே டைமில் முடிச்சிடலாம் அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எப்படி பாருங்கள், ஒரு மாதிரி தப்பாக இருக்குல்ல. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. பர்டிகுலராக நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதே பெருசு தான், இதை விட சின்னதாக வச்சுக்கிறோம். கரெக்டாக பிக் பண்ண போதும். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த ஒரு மாதிரி பிம்பிள்ஸ்லாம் இருக்குது ஃபேஸில் அப்படின்னா ஸோ இந்த வார்த்தை பாருங்கள், நான் போய் பிக் பண்ணேன். ஸோ தப்பாகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த வார்த்தை என்ன சைஸோ நமக்கு அதை பேஸ் பண்ணி கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போயே எனக்கு கரெக்டாக வரல. ஸோ மறுபடியும் சின்னதாக ஆகிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பேன் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிறது ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த டூலை யூஸ் பண்ணிவிட்டு இது கரெக்டான சைஸ் வச்சுட்டு ஜஸ்ட் அதை பிக் பண்ண போதும் அங்கே இருக்க கலரை மெர்ஜ் ஆகிடும். இப்போ சுருக்கம் இருக்குல்ல அதை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நீ பாருங்கள். ஸோ இது மாதிரி பெருசாக இருக்கலாம், கொஞ்சம் சின்னதாக்கிட்டு திரும்ப ஒர்க் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஸோ இந்த பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோமா? ஓகேவா? இந்த பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான யூஸ்னால் இந்த பிம்பிள்ஸ் மட்டும் இல்லை, இப்போ கழுத்தில் செயின் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா ஜஸ்ட் அந்த செயின் மேலே வச்சு அப்படியே ட்ராக் பண்ணால் போதும். ஸோ அந்த செயின் வந்து ரிமூவ் ஆகிடும் அங்கேருந்து. ஓகேவா? ஸோ அது மாதிரி நமக்கு ஏதாவது அங்கே ஹிடன் பண்ணணும், அங்கே இருக்க ஆப்ஷன் வந்து அங்கே இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹிடன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணி அதை ஹிடன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கான ஆப்ஷன் அது. ஓகேவா? ஸோ செகண்ட் அது ஸ்பாட் ஹீலிங். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த டூல் அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி எனக்கு இங்கே இருக்க மாதிரி இப்போ இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணுறேன். மேலே இருக்கு பாருங்கள் ஃபங்க்ஷன் கீ F1 F2 F3 இருக்குல்ல, அதில் லாஸ்ட்டாக F2ன்னு இருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரிஜினல் இமேஜுக்கு வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினலாக என்ன ஆச்சோ அந்த இமேஜ் திரும்ப வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் எனக்குன்னா ஃபஸ்ட் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எதுக்குன்னா ஸோ அங்கேயே நீங்கள் வச்சு பிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ F2 பண்ணிடுறேன். F2னா ரீசெட். ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ட்டு பிடிச்சிக்கணும். ஸோ கைட்லைன் பண்ணணும், நம்மளே கைட் பண்ணணும். ஆல்ட்டை பிடிச்சி எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி இங்கே வேணும், இங்கே இருக்கிற மாதிரி இங்கே வேணும். ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு பார்ட்டை செலக்ட் பண்ணணும், எனக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அப்படி பிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பிக் பண்ண போதாங்க பாருங்கள், நம்ம அங்கே இருக்க கலர்ஸ் எந்த டாட் எங்கே இருக்க கலர் மாறுதுன்னு காமிக்க பாருங்கள்.
நீங்கள் எங்கே பிக் பண்ணீங்களோ அங்கேருந்து கைட்லைன்ஸ் எடுத்துக்கும். அங்கே இருக்க கலர்ஸ் வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணும். ஸோ இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் பேன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்த கைட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த செகண்ட் டூல்லே செலக்ட் பண்ணுறேன். இங்கே டூல் செலக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் உள்ளே போயிட்டுலாம் பண்ணுறதோட ஜஸ்ட் இது வந்து ஜே அப்படின்னா ஸ்டாம்பிங் டூல் ஆன் ஆகும். ஜேன்னு கொடுத்தா ஃபஸ்ட் டூல் ஆன் ஆகுது. ஷிஃப்ட் ஜே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டூல் மாறிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து செகண்ட் டூல் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, செகண்ட் டூல் ஆன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்த நான் ஆல்ட்டு பிடிச்சிட்டு, ஸோ இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே வேணும். ஃபஸ்ட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஏரியாவோ அதை செலக்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மாறும். மாறிச்சா? ஸோ இப்போ எந்த இடத்து கைட் ஆகுது பாருங்கள், அங்கே கைட் ஆகுது பாருங்கள். மேலே அங்கே இருக்கிற கலர்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகுது. ஓகேவா, பேக் போனால் கண்ட்ரோல் ஆல் செட் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம கைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா F2 பண்ணிடுறேன், ரீசெட். சேம் தான், ரெண்டு கான்செப்ட் ஒன்று தான். பட் ஒன்று வந்து அதே விதத்தை பிக் பண்ணும், இன்னொன்று வந்து இங்கே இருக்க கலர் எனக்கு இங்கே வேணும். சப்போஸ் நமக்கு வேறு ஏதாவது கலர் வந்து மேட்ச் ஆகணும், அது நாம் ஒன்று ஃபஸ்ட் ஒன் பிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே இருக்க கலர் கொடுத்துரும். பட் இது வந்து இந்த 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 பர்டிகுலர் பிளேஸ் இருக்க கலர்ஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு அப்ளை ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன். அடுத்து பேட்ச். பேட்ச் எப்படின்னா சப்போஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஏரியா செலக்ட் பண்ணி எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி வேணும் அப்படி செலக்ட் பண்ணுறது, இது ஒரு மெத்தடு. ஸோ ஆக்சுவலாக எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் இருக்கும். பட் ஒரு ஒரு சுச்சுவேஷனும் அதை மாதிரி மாற்றி யூஸ் பண்ணும். நீங்கள் பாருங்கள், இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி எனக்கு இந்த இருக்கிற கலர்ஸ் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா அங்கே இருக்க என்னவோ அந்த கலர்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவை செலக்ட் பண்ணிங்க இந்த பர்டிகுலர் ஏரியா எனக்கு அப்ளை ஆகும் அப்படி செலக்ட் பண்ணலாம். இதே சோர்ஸ் அப்படி இருக்கும். இது எதுக்குன்னா இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வார்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு இது இங்கே வரணும் அப்படி கொடுத்துக்கலாம். ஓகேவா, எப்படி ஃபஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த இடத்த இருக்கிறது, இந்த இடத்த எனக்கு இந்த கலர் வேணும் அப்படி சொல்கிறது. ஓகேவா, செகண்ட் ஒன்று என்னன்னா எனக்கு இங்கே இருக்க கலர்ஸ் இந்த இடத்த வரணும். ஓகேவா, கான்செப்ட் புரியுதா? ஸோ இப்போ இந்த ஐயை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ஐயை வந்து எனக்கு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வச்சு மூவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், அங்கே இருக்கிறது வந்து இங்கே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா அந்த பேக்ரவுண்ட் தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் ஆகும். சப்போஸ் நான் இதே சோர்ஸ் பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிறது வந்து அங்கே வந்து அப்ளை ஆகும். ஸோ கண்ட்ரோல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு பேக். ஸோ இது மாதிரி நீங்கள் பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுறது தெரியல உங்களுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்த டூல் வந்து ரெட் ஐ சொல்லுவோம். ரெட் ஐ அப்படின்னா ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் ஃபோட்டோஸ் எதாவது எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ணில் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் தெரியும். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸோ இதுக்குள்ளே இருக்க எனக்கு ரெட்டஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இதுக்குள்ளே ரெட் இருந்தால் எனக்கு ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி இந்த கண்ணை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணுங்கள், கருவிழி மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து ரெட்டு